ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நானும் சொல்லுவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப ஹாப்பி இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு. நான் பேசும்போது இந்த ரூமில் எனக்கே எக்கோ அடிக்குது, எக்கோ எக்கோ எக்கோன்னு எனக்கு விக்கல் வருது. விக்கல் வருது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் வந்து நம்ம குலதெய்வம் கோவிலில் இன்றைக்கி அபிஷேகம் ப்ளஸ் ஆடி மாதம் பொங்கல் வைக்கிறது. வருஷம் வந்து வைப்போம். இந்த வருஷம் வைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆசிலேஷனில் இருந்துச்சு. பட் இந்த வருஷமும் வைக்கிறதுக்கான அருள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. எஸ், கூப்பிட்டுருக்கார் பெரியாண்டவர், எங்களுடைய குலதெய்வம். ஸோ அதுக்காக தான் வந்து கிளம்பிட்டோம். ஸோ குலதெய்வம் கோயில் வழிபாடு, பொங்கல் வைக்கிறது, அபிஷேகம் இதெல்லாம் முடிச்சுட்டு அதோட முடியலைங்க. அதுக்கப்புறமா இருக்கிற விஷயங்கள்லாம் வீடியோவில் பார்த்தா தான் தெரியும். எல்லாத்தையும் நான் இப்போயே பார்த்துட்டு சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், பார்த்துட்டு இப்படியே ஓடி போயிடுவீங்க, அப்புறம் பார்க்க மாட்டீங்க. அதனால் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேமிலியோட கிளம்பி எங்கே போனோம் செல்லம்மா? ஃபஸ்ட்டு வந்து ஹோட்டலுக்கு வந்துட்டோம். முதல்ல வீட்டுக்கு போனோம். வீட்டில் என்ன நடந்தது அதை சொல்லுங்க, நம்ம ஏன் இங்கே வந்தோங்கிறத சொல்லுங்க. ஓகே எல்லாருக்கும் அந்த டவுட் வந்துடும்ல, காஞ்சிபுரத்தில் இருந்துட்டு எதுக்கு ஹோட்டல் ரூம் புக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஜென்ரலாக உங்களுக்கு தான் தெரியுமே, நாங்கள் வரதுக்கு முன்னாடி இந்த வீடெல்லாம் க்ளீன் பண்ணி அதெல்லாம் ரெடி பண்ணிவிடுவோம் நாங்கள் வரத்துக்கு. அந்த மாதிரி தான் பண்ணோம் இந்த வாட்டி. பட் ஆனால் உள்ள வீட்டுக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா தண்ணி பைப் ஓப்பன் பண்ண உடனே பைப்பு உடஞ்சி போச்சு. பைப்பு உடஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதுவும் மெயின் வால்வ் வந்து உடஞ்சி போச்சு. ஸோ வேறு வழி இல்லாமல் அந்த டைமில் நாங்கள் வந்ததே ஒரு நாள் வேலைக்கோசம். அந்த நேரத்தில் அந்த பிளம்பர்லாம் கூப்பிட்டு ரெக்டிஃபை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நேராக ஹோட்டலுக்கு வந்துட்டோம். சாப்பிடாம வந்ததுனால பயங்கர செம்ம பசி. ஒரு 3-3:30 மணி இருக்குமா? ஆமாம், மதியம் லஞ்ச் டைமுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்த உடனே இந்த ஹோட்டலே வேறு, ஏன்னா வெளியில் வெயிலுங்க, செம்ம வெயில், எங்கேயுமே போக முடியல. அதனால் இந்த ஹோட்டல்லையே வந்து லஞ்சு சாப்பிட்டோம். லஞ்சு ஊகம் சொல்ல முடியாது, ஓகே, ஒரு 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 சுமாரான ஒரு கான்டினென்டல் லஞ்சு தான். அதை சாப்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறமா ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம கடைக்கு போகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் இல்லையா? இப்போ வீடியோவை ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்க வரவங்களும் சரி, இந்த ஷார்ட்ஸ் பார்க்குற நிறைய பேரும் வந்து யாருக்கு கல்யாணம், அஸ்வினுக்கு கல்யாணமா என்ன? அப்புறம் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கு யாருக்கு கல்யாணம்னு. எங்களெல்லாம் கூப்பிட மாட்டீங்களா? நாங்களாம் உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸில், எங்கே பண்ணுறீங்க, டீட்டெயில் சொல்லுங்கள், டேட்டு சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்குறாங்க செல்லம்மா. ஓகேங்க, இப்போ மறுபடியும் நான் சொல்கிறேன். நான் ஏன்னா கன்ஃபியூஸாக பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்லியிருந்தேன் நான். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனார் மாமியாருக்கு வந்து 75வது கல்யாண நாள். செல்லம்மா தப்பா சொல்றீங்க. இதையே தான் நம்ம ஆரம்பத்துல இருந்து தப்பு பண்ணிட்டு இருக்கோம். 75 நான் வந்து அப்படி இல்ல, 75னா எங்க அப்பா 90 ஆயிடுவாரு. இல்லைங்க, 75 வயசு பூர்த்தி அடையிறதுனால விஜய ரத சாந்தி அந்த பண்ணுறோம். ஏன்னா எங்கள் மாமனார் மாமியாருக்கு வந்து 60ஆம் கல்யாணம் பண்ண முடியல. ஆனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து 60ஆம் கல்யாணம் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா சில பல சிச்சுவேஷன்கள் முடியல, அந்த மாதிரியான அனுகிரகம் அமையலை. ஆனால் இந்த வாட்டி அமைஞ்சுது. சரி, அமைஞ்ச ஒரு இதுவை வந்து மிஸ் பண்ணுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்களும் களத்தில் இறங்கிட்டோம். ஓகே, எங்களுக்கும் ஆஃபீஸ் ஒர்க்கு, அந்த ஒர்க்கு, எக்கச்சக்க ஒர்க்கு இருந்தாலும் சரி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வருவோம், வந்து இதெல்லாம் ரெடி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நாங்களும் கிளம்பி வந்துட்டோம். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு பையன் இல்லை. ஆமாம், நான் தான் இருக்கல பையன் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் என்னாச்சு, உங்களுக்கு தான் தெரியுமே, எந்த ஒரு நல்ல விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குலதெய்வத்தில் வந்து சாமி கும்பிடணும். ஸோ அந்த குலதெய்வம் சாமி கும்பிட்றது தான் கிளம்பி வந்தோம். ஆனால் இது டே ஒன்ல வந்து எங்களால் வந்து கோவிலுக்கு போக முடியல. எல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாகி நாங்கள் அதை கொஞ்சம் எதிர்பார்க்காததுனால நிறைய டைம் செலவாயிடுச்சு. ஸோ ஓகே, அதை வந்து காலையில் நல்லா வந்து பண்ணிக்கலாம். நம்ம இப்போ அட்லீஸ்ட் ஷாப்பிங் போகலாம். சாரீலாம் எடுக்க வேண்டியது இருக்குது. கல்யாண பொண்ணுக்கு சாரீ எடுத்தாச்சு, அதை நான் உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன். இல்லை காமிச்சிட்டேன்னா என்னன்னு எனக்கு தெரியல, ஏன்னா விளாக் எப்படி ஆர்டர் வருதுன்னு எனக்கு தெரியல. எல்லாத்தையும் எடுத்தாச்சு. எது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க, எது பின்னாடி கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏங்க, காஞ்சிபுரத்தில் இருந்துட்டு வேற ஊரில் போய் புடவை எடுக்கிறதுக்கு நமக்கு மனசு வருமா சொல்லுங்க பார்ப்போம்? ஒரு நாளாக இருந்தாலும் சரி செல்லம்மா, அரை நாளாக இருந்தாலும் சரி, நான் காஞ்சிபுரத்தில் தான் புடவை எடுப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இவரை இழுத்து கூட்டிட்டு வந்துட்டேன். அதுவும் இந்த ஷோரூம் வரமகாலட்சுமி, இந்த ஷோரூம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான ஷோரூமாகவே ஆகிப்போச்சு. எப்போவுமே நான் இங்கே தாங்க எடுப்பேன். எப்போ பார்த்தாலும் எல்லாம் கேட்குறீங்களே உங்கள் பட்டு புடவை நீங்கள் எங்கே தான் எடுக்கிறீங்கன்ட்டு. நான் எல்லாமே இங்கே தான் எடுப்பேன். பாருங்க, இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா வந்து இவங்க வந்து ரிவீல் பண்ணுறாங்க இந்த சீக்ரெட்டை. செல்லம்மா நான் சொல்லிட்டேன், இந்த 60ஆம் கல்யாணம், ஓகே 60 இல்லை, இந்த கல்யாணத்தில் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால இந்த
சொன்ன சொல்ல அப்படியே காப்பாத்துற செல்லம்மா நீ. எஸ் செல்லம்மா. அதனால இங்க தான் வந்து சாரி எடுக்கிறேன். இது சாரி ப்ரமோஷன் கடலாம் கிடையாதுங்க. நான் சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நான் வந்து ஒன்னொன்னா சொல்றேன் அவ்வளவுதான். அதாவது உள்ள போன உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் போயிருக்கவங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு ஷோரூம் மாரியே இருக்காது. ஒரு பெரிய வீடு. செட்டியார் வீடு மாதிரி செட்டியார் இருக்கு. வீடு. அந்த வீட்ட வந்து ஷோரூமா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு ஹோம்லி அட்மாஸ்பியர் இருக்கும் உள்ள. சொசைட்டில வாங்கலாங்க. சொசைட்டிலுமே சாரி சூப்பரா இருக்கும். ஆனா சொசைட்டில பார்த்தீங்கன்னா, இப்ப கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி இல்ல இருக்காது. அங்க அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா, கலெக்ஷன்ஸ் அவ்வளோ இருக்காது. அதாவது நெஞ்ச சாரீஸ் மட்டும் தான் வச்சிருப்பாங்க. பட் இவங்க கிட்ட கலெக்ஷன்ஸ் அதிகமா இருக்கும். ஓகே கமர்ஷியலா பார்த்தீங்கன்னா, அந்த ரேட் டிஃபரன்ஸ்லாம் வரதான் செய்யும். நமக்கு என்ன நம்ம மனசுக்கு புடிச்ச சாரியே எடுக்கணும். அதுதானே? ஆமா. அதனால இப்ப எனக்கு மட்டும் சாரி எடுக்கல. கூட சேர்ந்து கொஞ்சம் சொந்தக்காரருக்கெல்லாம் சாரி எடுக்கலாம் அப்படின்னு கிளம்பி வந்துட்டோங்க. வந்து உட்காந்துட்டோம். பாய விரிச்சுட்டாங்க. புடவைகள காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. வந்த உடனே என் பக்கத்துல வந்து மாமனார் உட்காந்துட்டாருங்க. உட்கார்ந்த உடனே சொன்னாரு அவரு, "ஐயய்யோ! இவங்க வேற சாரி ஆரம்பிச்சுட்டாங்க. செலக்ட் பண்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியலையே. நம்ம போயிட்டு ஒரு குட்டியா டிஃபன் கிஃபன் சாப்பிட்டு வரலாமான்னு" சொல்லிட்டு என்ன கூப்பிட்டாரு. நான் சொல்லிட்டேன், "சாரி வாங்குறதுல எனக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்ல." "ஐயோ! நான் வரல அங்கிள். நான் தான் செலக்ட் பண்ணேன் செல்லத்துக்குன்னு" சொல்லிட்டு நானும் பக்கத்துல வந்து உட்காந்துட்டேன். "என்ன செல்லம்மா?" எங்க அப்பா தெரியாம உன்கிட்ட கேட்டாரு செல்லம். ஆமா. வேற யார்கிட்டனா கேட்டிருந்திருக்கலாம். இப்போ இதுல வந்து 2 சாரி எனக்குங்க. ஒண்ணு எங்க அப்பா வந்து இந்த கல்யாணத்துக்கு எனக்கு எடுத்து குடுக்குற புடவை. இன்னொன்னு செல்லம்மா வந்து இந்த கல்யாணத்துக்காக எனக்கு எடுத்து குடுக்குற புடவை. ஆமா. இப்ப இவ்ளோ கலெக்ஷன் இருக்குல்ல. நான் லாஸ்ட்டா ஃபைனலா எடுத்தத அங்க வைக்கிறேன். இதுல எந்த 2 சாரி நான் சூஸ் பண்ணியிருப்பேங்கிறது என்ன வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சவங்க கரெக்ட்டா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எவ்வளோதான் சாரீஸ் எடுத்து போட்டாலும் அந்த என்னமோ தெரியல என் கண்ணு வந்து அந்த பச்சை கலர் மேலேயே தான் செல்லம்மா குறியா இருக்கு. ஒண்ணு பச்சை பிடிக்குது செல்லம்மா, இல்ல ரெட் பிடிக்குது செல்லம்மா. செல்லம்மா நான் ஒண்ணு ஒரு சைக்காலஜிஸ்ட் டாக்டர் பேச்சு வந்து நான் கேட்டேன் நான் ரீசென்ட்டா. யாருக்கெல்லாம் வந்து பச்சை கலர் பிடிக்குதோ, அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல மனசு இருக்குமா. அப்படிதான் வந்து அவரும் சொன்னாரு அவரு. இல்ல செல்லம்மா, பிளசன்ட் ஃபீல் அப்படிங்கிறது அதான் அந்த செல்லம்மா, பச்சை. பச்சைன்றாவே பச்சை கலர்ன்றாவே ஒரு 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 பசுமை, பசுமையா ஒரு அமைதியானது அப்படி சொல்லிட்டு. அது யாருக்கு பிடிக்குதோ அவங்க அந்த மாதிரி தானே இருப்பாங்க. அமைதியா, கோவப்படாம. அப்போ ரெட் பிடிக்குதுன்னா டாமினன்ட்டா? ரெட் ரெட் பிடிக்குதுன்னா டாமினேட் கிடையாது செல்லம்மா. ரெட் பிடிக்குதுன்னா அப்படியே அக்ரஸிவா இருப்பாங்க. யார் யாரெல்லாம் வந்து நம்மள எதிர்த்து வராங்களோ அவங்க முன்னாடி வந்து அப்படியே அம்மன் மாதிரி நிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ! அவ்வளவுதான். அப்படி. ஐயோ! செல்லம்மா, சூப்பர் செல்லம்மா. உன்கிட்ட தான் செல்லம்மா பேச ஆனா கத்துக்கணும். உண்மையாவே உண்மையிலேயே அந்த சாரி எடுத்து போட்டவரே மிரண்டுட்டாரா இல்லையா? உண்மைதான். அதாவது அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்தது. நம்ம ஆள் தான் வந்து உங்களுக்கே தெரியுமே, சாரி சூஸ் பண்றதுல வந்து அப்படி அப்படின்றதுக்குள்ள செலக்ட் பண்ணுவாங்க சொல்லிட்டு. டக்கு டக்கு டக்குன்னு இப்போ ஜென்ரலா சொல்லுவாங்கல்ல, எல்லா சாரியும் பிரிச்சு போடணும். எல்லா சாரியும் போட்டு பார்க்கணும். அப்பதான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க லேடீஸ் சொல்லிட்டு. ஆனா என் செல்லம்மா அப்படி கிடையாதுங்க. எடுத்து அப்படி லைனா போடுவாங்க. அதெல்லாம் வேணாம். ரிஜெக்டட். அடுத்தது எடுங்க அப்படின்ற அது கேட்டகரி. எனக்கா இருந்தாலும் சரி, மத்தவங்களுக்கா இருந்தாலும் சரி, நான் கொஞ்சம் சீக்கிரமாவே செலக்ட் பண்ணிருவேன். இந்த முறை நான் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனது என்ன தெரியுங்களா? வின்டேஜ் கலெக்ஷன் எடுக்குறோம். ஆமா. அவ்வளோதான். வேற எந்த கலெக்ஷன் போட்டாலும் மனசு மாறுது. ஏன்னா கல்யாணம் அப்படின்னும்போது ட்ரெடிஷ்னல் லுக் தான். அதனால வந்து நான் ஃபர்ஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்க வின்டேஜ் மட்டும் காட்டுங்க. வேற எதுவுமே வேணாம் அப்படின்னு ஒரு ஒரு சொல்லிட்டேன். ஒரு ஒரு சிம்பிள் ட்ரிக் சொல்றேன் பாருங்க. அந்த சாரி எடுக்கிறதுல. நெறைய சாரி எடுக்கும்போது பயங்கர கன்ஃப்யூஷனா இருக்கும். இவங்களும் அப்படிதான் கன்ஃப்யூஸ் ஆயிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க, இவங்ககிட்ட இருந்து தான் நான் கத்துக்கிட்டேன். என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா, எடுத்து போட்ட உடனே அதில என்னென்னலாம் மனசுல புடிச்சதோ டக்கு 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 டக்குன்னு தனியா எடுத்து வச்சுருவாங்க. இது மாரி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிட்டு, அந்த ஃபில்டர் பண்ண சாரிய இன்னொரு முறை ஃபில்டர் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபைனல் ஃபில்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 சாரி வந்து நிக்கும். அதில சூப்பரான சாரிய சூஸ் பண்ணுவாங்க. அது எப்போ சூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த மாரி மேல போட்டு காட்டி, நமக்கு கலர் செட் ஆகுதான்றத பார்த்து சூஸ் பண்ணுவாங்க. ஃபைனல் ஃபில்டர் பண்றோம் பார்த்தீங்களா? அதிலிருந்து சாரீஸா நம்ம கட்டி கட்டி பார்க்கணும். அப்பதான் வந்து எப்படி இருக்கு? நமக்கு இது சூட் ஆவுதா? இந்த லைட்டுக்கு இது நல்லா இருக்கா? அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிரும். ஸோ அந்த 5, 6லிருந்து நம்ம எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியான ஒரு விஷயம் தான். ஃபைனலா சாரி சூஸ் பண்ணி முடிச்சுட்டேங்க. எல்லாரையும் ஓகேவா? ஓகேவா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? அப்படின்னு கேட்டு ஒப்பீனியன் கேட்டு, ஆனா எனக்கு என்ன பிடிச்சதோ அதான் நான் செலக்ட் பண்ணேன். கண்டிப்பா, கண்டிப்பா. டெஃபினெட்லி. எல்லாரும் ஒரு ஒரு ஒப்பீனியன் வச்சாங்க. ஆனா எனக்கு என்ன தோணுச்சோ அத தான் நான் வந்து எடுத்தேன். செல்லம்மா, ம். அந்த பக்கத்துல உட்கார்ந்திருக்கிறவங்க வந்து நெறைய சாரி எடுத்து போட்டாங்க. ஞாபகம் இருக்கா? ஆமாமா. அந்த சாரி கூட சூப்பரா இருந்ததுன்னு நான் சொன்னேனே. இங்கிருந்து நாங்க பார்க்கும்போது அந்த சாரிலாம் பிடிச்சுச்சு. ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு நாங்க எங்க சைடு உட்கார்ந்திருந்த சாரிலாம் ரொம்ப பிடிச்சது. மனுஷனுடைய புத்தி எப்படி இது பாருங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயம் இருக்கும்போது,
அந்த விஷயத்த விட கண்ணுக்கு தூரமா யாரோ பண்ற விஷயம் தான் நல்லதா தெரியுது நமக்கு. அந்த மாரி தானே அர்த்தம்? அது என்னமோ உண்மதான். நான் ம். சூஸ் பண்ண பிறகு ஆப்போசிட்ல இருந்தவங்களும் அதே கலர் காம்பினேஷன்ல சூஸ் பண்ணாங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமா யாரு? இருந்தது. நம்ம. ஓகே. இப்போ இதுல வந்து இன்னொன்னு ஒண்ணுங்க. யார் உங்கள வீடியோ எடுக்குறாங்க? ம். அண்ட் அச்சு எங்க? லியோ எங்க? இந்த கொஸ்டினும் வந்து நெறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க ஸ்டார்ட்டிங்லயே செல்லமா. சொல்லட்டோமல்ல, இப்ப லியோவும் வரல, அச்சுவும் வரல. லியோ ஏன் வரல அப்டின்னா செல்லமா அத நான் சொல்றேன். சொல்லு, லியோ சொல்லு. ஏன் வரல அப்டின்னா, பெட்டுங்கலாம் பொதுவா சம்மர்ல டிராவல் பண்ண மாட்டாங்க. பொதுவா இல்ல. சம்மர்ல நாட் அலவுட். சம்மர்ல பெட் வந்து நாட் அலோவ்ட் டூ எ டிராவல். என்ன ரீசன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேபின் ஆக்ஸிஜனுடைய லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா இருக்குன்ற ஒரு காரணத்தால, இவங்களோட பெட்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ, அதனால வந்து லியோ கூட்டு வர முடியல. அச்சு வராததுக்கு 3 பெர்சனல் ரீசன் இருக்கு. அது 3 வீடியோ காரணம் இருக்குதுங்க. அது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதெல்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் டிஸ்க்ளோஸ் பண்ணுவோம். ஆமா. நாங்க எடுத்த சாரி எல்லாமே வச்சுட்டோமா, ஸோ பில்லிங் அமௌண்ட்ட உங்களுக்கு காமிச்சாச்சு. செல்லம்மா இத பத்தி நீங்களே எக்ஸ்ப்ளைன் பண்ருங்க. ஆ அ சொல்ல மறந்துட்டேன். இதுதாங்க நம்ம காஞ்சிபுரத்தில யூஸ் பண்ற ஒரு கைத்தறி உடைய மாடல். இத பார்க்கும்போதே எனக்கு வந்து ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணேன். சரி ஓகே இதையே உங்களுக்கு காட்டுவோமே! அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணாடி பாக்ஸ்ல போட்டு ஒரு சாம்பிள் பீஸா வச்சிருந்தாங்க. அதெல்லாம் செல்லம்மா, வந்து ஒரு நீங்க வந்து காஞ்சிபுரம் தானே? ஆமா. இந்த மாதிரி என்னைக்கா ஒரு நாளாவது இந்த தறியில ஆ நெஞ்சிருக்கீங்களா? நெனச்சிருக்கேனே. அந்த சான்ஸ் கிடைச்சிருக்கா? நான் தான் செல்லம்மா நம்ம இளவரசர் இருக்கார்ல, அவங்க வீட்ல தறிலாம் வச்சிருந்தாங்களே! ஆனா அவங்க தறி வந்து புடவ கிடையாது. வேட்டி தறி. இந்த காஞ்சிபுரத்துக்கு போனா காலாட்டிக்கிட்டே சாப்பிடலாம்னு சொல்லுவாங்கல்ல. அதுதான் தறியில உட்காந்து கால் ஆட்டுனா ஆட்டோமேட்டிக்கா வருமானம் வரும். வருமானம் வந்துச்சுன்னா சாப்பிடலாம். ஓ! அப்ப அதுக்கு அதுதான் அர்த்தமா? அதுதான் அர்த்தம். பின்ன சும்மா திண்ணையில உட்காந்து கால் ஆட்டுனா சோறு போடுவாங்களா யாராச்சும்? ஓகே, ஓகே. ரொம்ப அம்சமான ஒரு இடங்க இந்த வரமகாலட்சுமி அ அந்த சாரி ஷாப்ல இந்த இடம் வந்து உண்மையிலேயே ஒரு ஒரு அம்சமான ஒரு இடம்னே சொல்லலாம். வர்ற எல்லாருக்குமே வந்து சாரி எடுத்த பிறகு அங்க ஒரு குருக்கள் கூட இருப்பார்ல? ஆமா. நம்ம இருக்கும்போது அவரு கிளம்பி வெளியில போயிட்டாரு. என்னன்னா நாங்க போறது எல்லாமே வந்து குளோசிங் டைம்ல போனோங்க. ஏன்னா டைம் இல்ல எங்களுக்கு. ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜ்ல. ஸோ அதனால வந்து அவசர அவசரமா எடுத்துட்டு போற மாரியான சிச்சுவேஷன். அதனால அந்த குருக்களுடைய டைமிங்கும் முடிஞ்சு போச்சு. அவரும் கிளம்பிட்டாரு அவரும். ஸோ, அதனால அங்க வொர்க் பண்ணிட்டு இருந்தவங்களே வந்துட்டு எங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து குடுத்துட்டாங்க. ஒரு காம்ப்ளிமென்ட்டா பார்த்தீங்கன்னா, படமும் குடுத்துருந்தாங்க. படம் மட்டும் இல்ல செல்லம்மா அது. ம். அது வந்து பட்டுல டிசைன் பண்ணி நெஞ்ச அம்மன் படம். ஓ! காமாட்சி அம்மன் படம். அப்படியா? ம். ஓகே, அத வந்து ஓகே. ஃப்ரேம் போட்டு குடுத்துருக்காங்க. ஓகே. சூப்பர், இது சூப்பர். வந்து ஒன்லி ஃபார் எம்எல்ஏ, எம்பி, சினிமா ஆக்டர்ஸ் மட்டும் தான் குடுப்பாங்களாம். வேற யாருக்கும் குடுக்க மாட்டாங்களாம். நீ வந்து ஒரு மிகப்பெரிய யூடியூபர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சாங்கல்ல. அதனால இத இல்ல கிஃப்ட்டா குடுத்தாங்க. பரவால்ல, இல்ல பரவால்ல. தெரியாம கேட்டுட்டேன். இத நான் கேட்டிருந்திருக்க கூடாது. ஒண்ணே ஒண்ணு சொல்லுங்க. இந்த தகவலாவது உண்மையா? அது பட்டுல இது பண்ணது தானா? ஆமா இல்ல செல்லம்மா. சும்மா அதுவும் இதே மாரி ஏதாவது ஐயோ! அது ஓட்டுறாங்க. உண்மை. அவரே வந்து சொல்லி தானே குடுத்தாரு. இது வந்து பட்டுல அம்மன் படம் போட்டு நெஞ்சது அது அப்படின்னு ஓகே, சொல்லிட்டு. ஓகே. சூப்பர், சூப்பர். அடுத்ததா நாங்க வந்து சாரி பர்ச்சேஸ் முடிச்சுட்டு, ராஜன் செட்டில போயிட்டு தாலி ஆர்டர் பண்ணியிருந்தோங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, தாலி வந்து ஒரு 10 நாள் முன்னாடியே ஆர்டர் சொல்லிட்டோமா பண்ணிட்டோம். செல்லம்மா? ஆமா. 10, 15 நாள் முன்னாடியே நாங்க சொல்லிட்டோம். நீங்க வந்து எங்களுக்கு இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் குடுத்து ஆர்டர் குடுத்துட்டோம். குடுத்துட்டு டெலிவரி மட்டும் பார்த்தீங்கன்னா, நான் இத்தனாம் தேதி வருவேன். நீங்க அப்ப எனக்கு டெலிவரி பண்ணுங்க அப்படின்னு நாங்க முன்கூட்டியே சொல்லி வச்சிருந்தோம். அதே மாதிரி அவங்களும் கரெக்ட்டா ஃபோன் பண்ணி, தாலி வந்துடுச்சுன்னு ஒரு நாள் முன்னாடியே எங்களுக்கு இன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. காஞ்சிபுரத்தில இருக்கிறவங்களுக்கு இந்த ராஜம் செட்டி கடைய பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும். ரொம்ப கைராசியான கடை, ரொம்ப பழமையான கடை. இவங்க கிட்ட வந்து குவாலிட்டி ரொம்ப நல்லாருக்கும். அதாவது வந்து எல்லா ஃபங்ஷனுக்குமே இங்க போய் எடுக்கிறவங்க வந்து அதிகம் நம்ம ஊர்ல. ஸோ, ம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவங்களும் வந்து சூப்பரா வந்து பண்ணி குடுத்துருந்தாங்க. தாலி இப்ப இது குடுத்துருந்தாங்க. வாங்கிட்டு நாங்க செப்பு குழா மட்டும் ஆமா, உள்ள போடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுவுமே வந்து கீழ இருப்பாங்க. நீங்க கீழ போய் போட்டுக்கோங்க அப்படின்னாங்க. ஆஸ் யூசுவல் நாங்க லேட்டு. ஆமா. கடை மூடுற சமயத்துல போனதுனால, அங்க யாருமும் இல்ல. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இத வாங்கிட்டோம். வாங்கி பில்லெல்லாம் போட்டு முடிச்சு அதான் ஃபர்ஸ்ட்டே நாங்க பேமெண்ட்டும் பண்ணிட்டோம். பார்ஷியல் தானே பே பண்ணணும். இல்ல பேலன்ஸ் தானே செல்லம்மா. பே பண்ணணும். தங்கத்துக்கான ஃபுல் இதுவுமே பே பண்ணிட்டோம். ம். அன்னைக்கு வந்து அந்த செய்கூலி, சேதாரம் அதெல்லாம் அதுதான் சேர்த்து லாஸ்ட்டா வந்து கட்டுங்க அப்டின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அதனால இது எல்லாமே நான் இன்னொரு வாட்டி சொன்னது மாரி தான். எல்லாத்தோட டீட்டெயில் பட்ஜெட்டுமே வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோல நான் சமர்ப்பிக்கிறேன். சரிங்களா? இந்த தருணம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப ஹேப்பியா இருந்ததுங்க. இந்த வீடியோவ வந்து நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, Instagramல போய் பாருங்க. இந்த வீடியோ போட்ட ஒரு 3 மணி நேரத்திலேயே 1.3 மில்லியன் வியூஸ் போயிடுச்சு.
அதில் வேறு சாங் போட்டிருப்போம், இதுலேயுமே வேறு சாங் போட்டிருப்போம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு கொடுப்பனை, அது கிடைக்கணும். எங்களுக்கு 2வது வாட்டி கிடச்சிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டிமெண்ட்டா ஒண்ணு சொல்றேன் பாருங்களேன். எங்க மாமனார் வந்து சொன்னாரு, "ரொம்ப சந்தோஷங்க நீங்க எடுத்து பண்றதுன்னு" சொல்லிட்டு. ஆனா வந்து அந்த சந்தோஷத்த என்னால அனுபவிக்க முடியல. அதுக்கு பதிலா அவர்ட்ட நான் என்ன சொன்னேன் பார்த்தீங்கன்னா, "இந்த வாய்ப்ப எனக்கு குடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அங்கிள். சரி நான் எடுத்து பண்றேன்னும்போது, ஓகே நீங்க எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க பாருங்க, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம்." ஏன்னா அதெல்லாம் ஒரு புண்ணியங்க. இந்த மாரி பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? 2 முறையுமே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அப்பா, அம்மாக்கும் நான் தான் வந்து தாலி ரெடி பண்ணி குடுத்தேன். எங்க மாமியார், மாமனாருக்குமே நான் தான் வந்து தாலி ரெடி பண்ணி குடுத்தேன். அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் செல்லுமா, உன் கையில செய்யும்போது. ஆமா. ரொம்ப ஹாப்பி தான் அது. அதாவது என்னன்னா, இந்த வாய்ப்ப வந்து மத்த எந்த பசங்களுக்கும் நான் குடுக்கல அப்படின்னு சொல்ல வரேன். எனக்கு என் அதுதான் நான் தங்கச்சி சொல்ல வந்தேன் நானு. இருந்தாலும் நான் அவளுக்கு அந்த சந்தர்ப்பத்த குடுக்கல. இவரோட பிரதர், சிஸ்டர் இருந்தாலுமே அவங்களுக்கும் அந்த சந்தர்ப்பத்த நான் குடுக்கல. ஏன்னா பொதுவா சொல்லுவாங்க இல்லையா, அம்மா வீட்டு சைடுல இருந்து தான் தாலி குடுக்கணும், வரிசை வைக்கணும் அப்படின்னுவாங்க. பட் எங்க மாமியார், மாமனார் விஷயத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் முடியாது. இந்த கல்யாணத்த நான் தான் எடுத்து செய்வேன். நான் தான் தாலி வாங்கி குடுப்பேன். நான் தான் எல்லாமே பண்ணுவேன்னு சொல்லிட்டு, மொத்த விஷயமே வந்து நானே கையில எடுத்து நான் பண்ணேன். அதே மாரி தான் இவங்களுக்கும் நாங்களே எடுத்து பண்றோம் அப்படி சொல்லிட்டு எடுத்தோம். அந்த மாரி ஆர்டர் பண்ணி பண்ணி ரொம்ப முடிச்சோம். திருப்தியா முடிஞ்சுது. ஆனா, டைம் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதால, அந்த செப்பு குழா வந்து போட முடியல. சரி இருந்தாலும் பரவால்ல, நம்ம நெக்ஸ்ட் டே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க அங்கருந்து கெளம்பிட்டோம். பயங்கர டயர்டு. டின்னர் முடிச்சுட்டு போய் படுக்கிறதுக்கு, தூங்கி எந்திரிச்சுட்டு, காலையில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தங்கியிருந்த இடத்துலயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமென்ட்ரி அப்படிங்கிறதுனால நேரா அங்க போயிட்டோம். போயிட்டு அப்படியே அலசி ஆராய்ஞ்சு, என்ன மைண்ட் செட்டுனா, மத்தியானம் லேட் ஆக போகுது. நல்லா சாப்ட்ருவோம். முடிஞ்ச அளவுக்கு திம்முன்னு சாப்பிட்டுருவோம். ஆனாலும் எங்க போனாலும் அந்த டயட் ஃபுட் தான் செல்லம்மா என் கண்ணுல தெரிஞ்சுது. ஆனா இவங்க ரொம்ப கஷ்டங்க. இவ்ளோ பெரிய பஃபே சிஸ்டத்துல ஃபர்ஸ்ட்டு தேடி போய் எடுத்தது என்ன தெரியுங்களா? டீடாக்ஸிக் வாட்டர். அங்க போட்டிருந்தாங்க டீடாக்ஸ் வாட்டர் கொஞ்சம் எடுத்துக்கினேன், வெள்ளரிக்காய் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன், கேரட் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன், புரோட்டீனுக்கு வந்து முட்டை எடுத்துக்கிட்டேன். அந்த பிளேட்ட வந்து நான் ஃபர்ஸ்ட்டு வச்சேன் பார்த்தீங்களா, அது என்னோட பிளேட்டு தான். அப்புறம் பீட்ரூட் சப்பாத்தின்னு ஒண்ணு இருந்தது. சரி இதுல பீட்ரூட் இருக்கு. அதனால அந்த பீட்ரூட் எடுப்போம் அப்டின்ட்டு அப்படி பிளான் பண்ணி எடுத்தேன். இவங்க எல்லாம் என் டயட்ட கலைக்கிறாங்க. சுத்தி சுத்தி உட்காந்துக்கிட்டு எங்க அம்மா, "ஒரு நாள் தானே சாப்பிடு. சாப்பிடு சாப்பிடு. கல்யாணம் வரைக்கும் தானே சாப்பிடு. தெம்பு வேணா, இல்லைங்க. சுத்துறதுக்கு தெம்பு வேணா." நானும் இவங்ககிட்ட அதான் சொன்னேன் நானு. ஓகே இப்போ டயட் ஊர்ல டயட் இருக்கிறதுன்றது ஓகே. ஏன்னா டயட் இருந்துட்டு அவங்க வீட்லயே இருப்பாங்க. வீட்டு வேலைய மட்டும் பார்த்துப்பாங்க. இங்க அப்படி கிடையாது. அலையணும் 4 இடத்துல அலையணும், 4 கடைக்கு போணும். ஸோ அப்போ வந்து கண்டிப்பா வந்து எனர்ஜி இருக்கணும். ஸோ அந்த ஒரு ரீசனால தான் அட்லீஸ்ட் நீங்க வந்து இப்போதைக்கு டயட்ட கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். போட்டும். ம். அதுக்கப்புறமா ஒரு 1 வீக் கழிச்சு நம்ம பண்ணிக்கலாம் ஆமா. அப்படின்ற இப்ப மாரி நான் சொல்லியிருந்தேன். எக்ஸர்சைஸ் எல்லாம் வந்து ஹோல்டுல போட்டுருக்கேன். நோ எக்ஸர்சைஸு. முடிஞ்ச அளவுக்கு ஏதோ கொஞ்சம் லைட்டா டயட்ட ஃபாலோ பண்றேன். எங்க மாஸ்டரு, எங்க டீம் எல்லாம் ஃபுல்லா எங்கள வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் 1 கிலோ, 2 கிலோ வெயிட் போட்டாலும் பரவாயில்லங்க. நான் ஊர்ல வந்து சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டேன். இப்ப இந்த 2 குட்டி பாப்பா யாரு? குட்டி பாப்பான்னு சொல்லலாமா செல்லம் இவளுங்கள? ஏன் குட்டி பாப்பா தானே இவங்க. சரி, ஓகே. இப்ப இந்த 2 குட்டி பசங்க யாரு அப்படின்னு ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருக்கும். புதுசா பார்க்குறவங்க நெறைய பேர் யார் இந்த பொண்ணுங்க? யார் இந்த பொண்ணுங்க? அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க 2 பேருமே எங்களோட கசின்ஸுங்க. கசினுடைய டாட்டர்ஸுங்க. ஆனா வந்து எங்க வீட்டு பொண்ணுன்னு எங்க வச்சுக்கங்களேன். வீட்லயே தான் இருப்பாளுங்க. எல்லாருக்கும் அம்மா, அப்பா இருந்தாலும் எங்க பின்னாடி தான் சுத்திக்கிட்டு இருப்பாளுங்க. நாங்க எப்போ அங்கருந்து கிளம்புறோமோ, சொன்ன உடனே நேரா ஏர்போர்ட்டுக்கு வந்துருவாங்க. ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு, அங்க எங்க கூடவே ஜாயின் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டு, திருப்பி எப்போ வீட்டுக்கு போறோமோ, டேக் ஆஃப் ஆகுதோ, அப்பதான் அவங்க வீட்டுக்கும் போவாங்க. காலையில குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்கணும், அபிஷேகம் பண்ணணும், நம்ம வாங்கிட்டு வந்த தாலிய வந்து படைக்கணும் அர்ச்சனை பண்ணணும். அப்படிங்கிற ம். அர்ச்சனை பண்ணணும், தாலி படைக்கணும் அப்படின்ற பிளான் இருந்துச்சு இல்லைங்களா? ஸோ, அதனால கிளம்பி காலையில குலதெய்வம் கோயிலுக்கு கிளம்பி போயாச்சு ஆன் டைம். இப்ப இன்னும் ஒரு சிலருக்கு வந்து நெறைய டவுட்ஸ் இருக்கு. எங்க உங்க சிஸ்டர காணோம்? எங்க இவங்கள காணோம்? எங்க அவங்கள காணோம்? அப்படின்னு கேட்குறீங்க. வெயிட் பண்ணுங்க. எல்லாரும் கல்யாணத்துல வந்து ஜாயின் ஆமா, பண்ணிப்பாங்க. ஆமா. நாங்க தான் முன்கூட்டி ஒரு 10 நாள் லீவ் போட்டு எல்லாமே எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா, என் தலைமையில தான் இந்த கல்யாணம் நடக்குது. நானும் இவரும் சேர்ந்து தான் ஏ டூ இசட் எல்லாமே பண்றோம். ஸோ, எங்களுடைய பிரசன்ஸ் வந்து ஒரு 20% அங்க தேவைப்படுது அப்படிங்கிறதுனால நாங்க லீவ் போட்டு வந்துட்டோம். மத்தவங்க எல்லாம் வேலைக்கு போறாங்க, ஸ்கூலுக்கு என் தங்கச்சி ஒரு டீச்சர். உங்களுக்கே நல்லா தெரியும். அவ ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கா. பசங்கலாம் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ, அதனால எல்லாத்துலயும் எல்லாராலயும் ஜாயின் பண்ணிக்க முடியாது. ஆனா அதனால கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துருவாங்க. கல்யாணத்துக்கு எல்லாருமே வந்துருவாங்க. ஒரு நாள் முன்னாடி வந்துருவாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லா விசேஷங்கள்லயும் அடுத்தடுத்து அவங்க கலந்துப்பாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த கிஃப்ட் பேக்கிங் வீடியோ, ஜுவல்ஸ் வாங்குறது, இது மாரி படைக்கிறது, சாமி கும்பிடுறது, இதெல்லாம் வந்து நாங்க முடிச்சுக்கிட்டே வந்துருவோம் லைனா.
மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்தப்போ அசம்பிள் ஆயிடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த பொங்கல் வைக்கிறத கூட கேட்டிருந்தாங்க. எப்படி அடுப்பு இல்லாமல் பொங்கல் வைக்கிறீங்க, அடுப்பில் தானே வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. நான் ஒரு நாளும் அடுப்புலலாம் பொங்கல் வச்சது இல்லைங்க. யார் வந்து கேட்டது உனக்கு அடுப்பில் பொங்கல் வைப்போம்? செல்லம்மா அப்படிதான் செல்லம்மா கேட்குறாங்க. பொங்கல் டீடைல்ஸ் பற்றி வீடியோ போடுங்க, மேபி நீங்க மட்டும் எப்படி இந்த மாதிரி புது மெத்தட்ல வைக்கிறீங்க இது அப்படிங்கிறாங்க. புது மெத்தட் கிடையாதுங்க. பாரம்பரியமாக இந்த மெத்தடில் தாங்க பொங்கலே வைக்கிறது. நம்ம விரட்டி வச்சு அதை பற்ற வச்சு அதை விறகு அடுப்பில் வச்சு தான் பொங்கல் வைப்போம் நம்ம. எனக்கு அதுதான் டவுட்டு. நம்ம தான் இந்த மாதிரி எதுவும் பண்றோமா இல்லை இது என்னன்னு எனக்கு நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்படி தாங்க வச்சுட்டு இருக்கேன். நான் எங்க மாமியார் ஆரம்பத்துல வச்ச டைம்ல இருந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் வைப்பாங்க. உங்க மாமியார் அது மாதிரி வைக்கல சிலம்மா. உங்க மாமியாருக்கு மாமியார் இருந்தாங்க பாரு, அவங்களே அப்படிதான் வைப்பாங்க எங்க பாட்டி. அப்படியா? ஓகே ஓகே, நான் பார்த்தது தானே நான் சொல்ல முடியும். ஆனால் அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு சாப்பிட்ற சுகமே தனி சுகம்தான். இது இப்போ இவங்க 2 பேர் யார் அப்படின்னு கேட்பீங்க. இவங்க 2 பேரும் வந்து என்னுடைய தோழி, இவருடைய தோழன். ஆமாம், எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இவன் தாங்க. சூப்பராக பூஜை முடிஞ்சிருச்சுங்க. இங்கே பாருங்க, அருமையான பூஜைங்க. தரிசனம், சாமி தரிசனம் வந்து பார்த்தீங்கன்னா அது என்னமோ தெரியலைங்க. நம்ம குலதெய்வம் கோயிலில் வந்து அதெல்லாம் வந்து அமையணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் உண்மை தான். ஏன்னா வந்து நாங்கள் நேற்று தான் வந்து பூஜை பண்ணுற மாதிரி பிளான் இருந்தது. ஆனால் எங்களால் நேற்று வர முடியாத சுச்சுவேஷனில் எங்களை வந்து தள்ளப்பட்டாங்க. யார்? பெரியாண்டே தள்ளி விட்டாரு வச்சுங்களேன். சரி இன்றைக்கி வந்து பண்ணலாம், ரொம்ப ரஷ் இருக்கும், ஏன்னா ஆடி மாதம் வேறையே அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். பார்த்தா பெரியாண்டவர் அங்கேயே கேட்டை போட்டார். என்ன வேறு யாரும் அளவு கிடையாது, நாங்கள் மட்டும் தான் அளவு. அப்படி இல்லை, என்னென்னா இங்கே யாரும் இல்லை. ரொம்ப யூஸ்வலாக ரொம்ப ஃப்ரீயாக உட்காந்து அபிஷேகம் ஆராதனை எல்லாமே பண்ணோம். இங்கே பாருங்க, அழகாக தாலி வச்சு சாமி வழியில் வச்சு மாங்கல்யம் எடுத்துகிட்டு வந்து வச்சு அபிஷேகம் எல்லாமே முடிச்சாச்சு. நானும் ரொம்ப நாளாக இவங்ககிட்ட வந்து வெத்தலை பார்க்கணும் கேட்டிருந்தாங்க. அதையும் வந்து நம்ம பெரியாண்டவர் வந்து நிறைய வச்சுட்டார். எனக்கு என்ன தேவையோ கேட்டுனா இல்லையா, எவ்வளோ நாளாக கேட்டிருக்கேன், வருஷங்களும் கேட்டிருக்கேன். எங்கள் கல்யாணம், யாருக்கு கல்யாணம், இந்த மாதிரிலாம் நிறைய கேட்குறீங்கல்ல. என்னோட அம்மாக்கும் அப்பாவுக்கு 75 வயசு. ஸோ அந்த வயசை வச்சு கல்யாணம் பண்ணுறோம். நீ இவ்வளோ குட்டியாக பேசினோம் கேட்க சத்தமாக பேசுகிறேன். டப்பிங் வந்து நாங்கள் வீட்டில் வந்து கொடுக்குறோம். ஓகே, வாய்ஸை கொடுக்க போறியா? திருக்கடையூரில் கல்யாணம், எல்லாரும் வாங்க. இதுக்கு வாய்ஸ் கொடுத்துருமா போகலாங்களா? அடுத்தது எங்கள் ட்ரிப் அப்படின்னா பேக் டு சென்னை.